வந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு மங்களகரமான பொங்கல் விழா இனிதாக நடைபெறுகிறது அல்லவா? கால் வைத்து கட்டி கொண்டு செல்லிலே கால் விதித்து, கால் வைத்து கட்டி கொண்டு செல்லிலே கால் வைத்து தேசிய தைப்பொங்கல் தினமானது இன்றைய தினம் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் பொங்கலுடன் ஆரம்பமாகி தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியை விழாக்கள் நடைபெறுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காலை உரிய நிகழ்வுகள் மிகவும் கோலாகலமாக ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்றன. பௌத்த சாசன அமைச்சின் ஏற்பாட்டின் கீழ் தேசிய தைப்பொங்கல் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் தலைமையில் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் தெல்லிப்பளை துர்காதேவி அம்மன் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுடன் பொங்கல் வழிபாடுகள் இடம்பெற்று பொங்கல் படைக்கப்பட்டு தமிழர் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமான விடயங்கள், கலை கலாச்சார விடயங்கள் என்பன முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு பவனியாக தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்திலிருந்து தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியை நோக்கி நிகழ்வு இடம்பெறும் மண்டபத்தை நோக்கி பவனியாக குறித்த குழுவினர் சென்றனர். அந்த வகையில் தைப்பொங்கலுக்கு வருகை தந்த பெரும்பான்மையின மக்கள் மற்றும் தமிழ் மக்கள், அரசு அதிகாரிகள், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் உட்பட மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரமுகர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த அணிவகுப்பில் மேளங்கள், தப்பு, பறை, நாதஸ்வரம் முழங்க கலை கலாச்சார நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் பரதநாட்டியம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கோலாட்டம், பொய்க்கால் குதிரை, பொம்மை குதிரைகள் மற்றும் கரகம், காவடி, சிலம்பம் என பல்வேறு தமிழர்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய தமிழ் மக்களுக்கே உரித்தான அடையாளங்களை வெளிப்படுத்தும் பாரம்பரிய கலைகளை கலைஞர்கள், நம்முடைய தமிழ் அந்த செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற கலைஞர்கள் அவற்றை வீதியோரங்களில் செய்த வண்ணம் பவனி ஊர்தியாக சென்றது. இந்த நிலையில் இருமருங்கிலும் தமிழ் மக்கள், அங்குள்ள தெல்லிப்பளை வாழ் மக்கள் வீதியோரங்களில் நின்று தமது ஆரவாரத்தை வெளிப்படுத்தியதுடன் தமது கலை நிகழ்ச்சிகளையும் எம்மவர்களுடைய பாரம்பரியத்தையும் அந்த இடத்தில் பார்த்து ரசித்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பெருமளவான மாணவர்கள், பொதுமக்கள், சிறுவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருப்பதை குறித்த ஊதி பவனியினூடாக குறித்த அந்த பாரம்பரிய நடைபவனியினூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் விழாவுக்காக குறித்த பவனியானது தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்திலிருந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழர்களுடைய தேசிய தைப்பொங்கலானது தமிழர்களுடைய தைப்பொங்கல் பண்டிகையானது விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் தேசிய தைப்பொங்கலாக இந்திய அரசாங்கம் இன்று தெல்லிப்பளையில் இந்த தேசிய தைப்பொங்கலை கொண்டாடுவது சிறப்புக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அந்த பறை வாத்தியமானது இந்த தேசிய தைப்பொங்கல் விழாவில் தைப்பொங்கல் செய்தியையும்
அழுதுது